Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பாம்பே சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாம்பே சட்னி அப்படின்றது கடலை மாவு வச்சு செய்யற ஒரு சிம்பிளான டேஸ்டியான சாம்பார் ரெசிபி. இதை வச்சு நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தையுமே சாப்பிடலாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. இது ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் நல்லா செவந்துருச்சு. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்ததா 20 சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கங்க. சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா இடிச்சிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான மசாலா தேவையில்லை, தேங்காவோ பருப்போ எதுவுமே தேவையில்லைங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம கடலை மாவை இதில் நல்லா கரைச்சி ஊற்றணும். அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நான் கலந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த சாம்பார் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி பாருங்கள், கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு. அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இதை விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்த பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி. இன்றைக்கி நான் இட்லியோடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இட்லி தோசையோடு சாப்பிடும்பொழுது நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரியோடனா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.